வணக்கம் நேயர்களே. அதாவது இன்று நம்ம பார்க்க போறது மிக முக்கியமான நாள். அதாவது ஒவ்வொரு நாள்களும் தாமிரபரணி ஆற்றை காப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதுல பல்வேறு தரப்பினர் அதை பாதுகாக்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறாங்க. அரசு ஒரு பக்கம் செயல்பட்டாலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் செயல்பட்டு வருகிறது. இந்த வகையில பார்த்தோம்னா அகில உலக ரோட்டரி என்று சொல்லக்கூடிய அந்த ரோட்டரி நிறுவனம் சார்பாகவும் பல்வேறு திட்டங்கள் ஒவ்வொரு சேவைகளை சிறப்பான செய்து வருகிறது. அந்த வகையில பார்க்கும்போது ரோட்டரி மாவட்டம் 32/12 சார்பில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை மிக சிறப்பான திட்டத்தை வடிவமைத்துள்ளது என்றே சொல்லலாம். அதாவது ஆடி அமாவாசை என்றாலே நம்ம தாமிரபரணி ஆறு தொடங்குற இடத்துல இருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் போல வெள்ளம் போல காட்சி அளிப்பார்கள். அங்க தர்ப்பணம் செய்வதற்காக மக்கள் லட்சக்கணக்கில் கூடுவார்கள். அந்த கூட்ட நேரத்தில் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பைகள் அதிகமாக பயன்படுத்தப்படும். அந்த பிளாஸ்டிக் பைகளை அகற்றுவதற்கு பொதுமக்கள் பெரும்பாலும் தவிர்க்க வேண்டும் என்பதே அனைவருடைய விருப்பமாக. அந்த வகையில பார்த்தோம்னா நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை மிக சிறப்பான பணியை செய்திருக்குது என்று சொல்லலாம். அதுல பாளையங்கோட்டையினுடைய தலைவர் நம்மளோட வந்திருக்காங்க, அமிர்தலிங்கம். அவங்க மிக சிறப்பான திட்டத்தை வடிவமைத்து கொண்டுட்டு போயிருக்காங்க. உண்மையிலே சொல்லணும்னா ஆச்சரியப்படும் விஷயம், மக்கள் கொண்டுட்டு வரக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பைகளை வாங்கிட்டு இவர்கள் கேரி பேக் இல்லாம இவங்க பையல் கொடுத்தது மிகவும் வரவேற்கத்தக்கது. இது குறித்து அவர்கள் நம்மளிடம் விரிவான விளக்கங்களை தருவாங்க. எதனால பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் என்பதை சொல்வது மட்டுமல்லாம அது நடைமுறையை சாத்தியப்படுத்தி வருவதுதான் ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை. அந்த சங்கத்தினுடைய தலைவர் பதவியேற்றிலிருந்து பல்வேறு திட்ட செயல்பாடுகள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தாங்க. அன்னைக்கு அவர் பதவியேற்பு விழாவில் கூட பார்க்கும்போது தையல் மிஷின் வழங்குறதுல இருந்து காது கேளாதவருக்கு காது மிஷின் கொடுக்கறதுல இருந்து அனைத்து சேவை திட்டங்களும், புத்தகங்கள் வழங்குறது, எஜுகேஷனுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு உதவி பண்ணது என அனைத்து காரியங்களும் செய்திருக்கிறாங்க. அந்த வகையில இந்த ஆடி அமாவாசையில அவங்களுடைய பணி எவ்வாறு இருந்தது என்பது குறித்து அவர்கள் நம்மிடம் விளக்குங்கள். வணக்கம் சார். நீங்க மிக முக்கிய கட்டத்துல தாமிரபரணி இருவரை காப்பாத்துறதுல காப்பாத்துல மிக முக்கிய பங்காற்றி இருக்கீங்க. உங்க சங்கம் அதுல மிக முக்கியமான பங்காற்றி இருக்கு. அதை குறித்து நீங்க வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தாமிரபரணி அப்படிங்கிறது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய உயிர் நாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா குடிநீருடைய ஆதாரம் ஆக்சுவலா திருநெல்வேலி மாவட்டத்தை தாண்டி அடுத்து தூத்துக்குடி மாவட்டமோ ராமநாதபுரம் மாவட்டமோ நீங்க போயிட்டீங்கன்னா குடிநீருக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த வகையில நம்மளுடைய தாமிரபரணி ஆறு இருக்கிறதுனால திருநெல்வேலி மாவட்டத்துல இன்றளவு குடிநீர் பஞ்சம் இல்லாம மக்கள் குடிநீருக்கு தட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம முன்னோர்கள் நமக்கு செய்து வைத்த ஒரு கடமை. ஆற்றை கொஞ்சம் சுத்தமா வச்சிருந்தாங்க, அதை பராமரிச்சாங்க. அதை நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க அந்த செல்வத்தை. அதை நம்ம இன்னும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்துறது, மாசத்துல ஒரு நாள் நாங்கள் கழிவுகளை அகற்றுறது, அப்புறம் பிளாஸ்டிக் பைகளை உள்ள கொண்டு போகாம தடுக்கிறது, துணிகள் பழைய துணிகள் பழைய குப்பைகளை அங்கே வீச விடாம அங்கே விளம்பர பலகைகள் வைத்து தடுப்பது, இது மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசைய அன்று தாமிரபரணி கரையோரங்களில் உள்ள எல்லா தலங்கள்லையும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. வர்றவங்க எல்லாருமே தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு பிளாஸ்டிக் பையில அந்த எள்ளு, வாழைப்பழம், அந்த வெத்தலைப்பாக்கு பவர் பை வாங்கிட்டு வராங்க. ப்ளஸ் பழைய துணிகளையும் என்ன செய்யறாங்க, அதை ஆற்றுல குளிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியும் ப்ளஸ் அதை தடுக்கிறதுக்காண்டியும் அந்த பிளாஸ்டிக் பைகளை வாங்கிட்டு நம்ம பேப்பர் கவர் கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம குறுக்குத்தரையில இருந்து ஆரம்பிச்சு ப்ளஸ் மேலநத்தம், வண்ணார்பேட்டை பேராட்சியம்மன் கோயில் பக்கத்தில் அருகங்குளம், இந்த மாதிரி ஒரு 4 இடங்கள்ல தொண்டுணர்வு நிறுவனங்கள் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை 2 பேருமே இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 5 தொண்டு நிறுவனங்கள் நம்ம கூட இணைந்து இருந்தாங்க. ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை, அப்புறம் திருநெல்வேலி மாநகராட்சி முக்கிய பங்காற்றினாங்க. மாநகராட்சி பணியாளர்கள், அது போக மாநகராட்சியினுடைய உதவி ஆணையாளர், துணை ஆணையாளர் வந்திருந்தாங்க. அந்த அம்மாவும் நம்ம கிளப்பை ரொம்ப பாராட்டிட்டு போயிருந்தாங்க ரோட்டரி சங்கத்தை. ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லா நம்மளுடைய ஸ்பான்சர் கிட்டத்தட்ட அந்த கவர்கள் வாங்கி கொடுத்த ஸ்பான்சர் எல்லாமே நம்ம கிளப்பு சார்பாக தான் வாங்கி கொடுத்துருந்தோம். அது போக தொண்டு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வண்ணார்பேட்டை நதி நீரை சுத்தப்படுத்துறதுக்குன்னு ஒரு அமைப்பு, தன் பொருணை அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நாகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அருண் மருத்துவமனை, நம்மளுடைய திருநெல்வேலி நகரத்துல மையமா அமைஞ்சிருக்கக்கூடிய மருத்துவமனை, அதனுடைய உரிமையாளர் திரு சுந்தரலிங்கம் அவர்கள் இதுக்கு கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணி நம்ம கூட அன்னைக்கு நிறைய மக்கள், அதாவது அதற்கு தேவையான பணியாளர்கள் நம்ம கூட ஒர்க் பண்ணதுக்குள்ள பணியாளர்களை அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க. நிறைய பேர் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க.
இந்த மாதிரி ஒரு 3-4 அமைப்பு சேர்ந்து அன்னைக்கு எல்லார்ட்ட இருந்து பிளாஸ்டிக் கவர்களை வாங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு 10,000 கவருக்கு மேலே நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அன்னைக்கு அந்த கவரை உள்ள கொண்டு போக விடாம எல்லா இடத்துல இருந்தும் எல்லா இடத்துக்கும் பேப்பர் கவர் கொடுத்துருக்குறோம். அந்த பேப்பர் கவரை கொடுத்தது மட்டும் இல்லாமல் உள்ள இருக்கிற ஆத்து கரையில கொடுக்குற தர்ப்பணம் கொடுக்குறவங்ககிட்ட எல்லாம் போய் துணியை யாரும் வேஸ்ட் கலத்தி போட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத வாசகத்தையும் சொல்லி அந்த துணியையும் அப்புறப்படுத்துறதுக்கு உண்டான விஷயத்தையும் நம்ம பண்ணணும். அது ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சது. நம்ம கிட்டத்தட்ட மாநகராட்சி ஆணையாளர் வரைக்கும் நம்ம தகவல் போச்சு. அவங்களுமே கூப்பிட்டு நம்மளை ரொம்ப பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா. ஆனா இதை வந்து நம்ம யாருக்காக செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பொதுமக்களுக்காக தான் செய்யறோம். நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்காக செய்யறோம் அப்படிங்கிறத யாரும் மறந்துட வேண்டாம். ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வீட்டை எப்படி நம்ம பாதுகாப்போமோ அதே மாதிரி நம்மளுடைய ஆற்றையும் நம்மளுடைய குடிநீர் வள ஆதாரமான தாமிரபரணி நதியை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமும். ஏன்னா நீர் அப்படிங்கிறது நமக்கு இலவசமா கிடைக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இதனுடைய நச்சுத்தன்மை மாசுத்தன்மை கூட 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 பார்த்தீங்கன்னா நமக்கு தான் நாளைக்கு அது ஏன்னா ஒரு நோயா வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு பாதிப்புகளை உண்டாக்கும். ஏன்னா குடிநீர் அப்படிங்கிறது வரைக்கும் அதனுடைய தண்ணியினுடைய சுத்தத்தன்மை அப்படிங்கிறது வந்து இப்போ குறைய ஆரம்பிச்சுட்டு தாமிரபரணி ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% மேலே பார்த்தீங்கன்னா கழிவுநீர் நச்சுநீர் கலக்க ஆரம்பிச்சுட்டு அப்படிங்கிற ஒரு ஆய்வு அறிக்கை வருது. இது 70% மேலே போச்சு அப்படின்னா அதை குடிக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நோய் கண்டிப்பா வரும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டு இருக்குது. அதை தடுத்து நிறுத்துறதுக்காகவும் அந்த மாதிரி விஷயத்த நம்ம வந்து திருப்பி திருப்பி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் ஒரு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்கான ஆகவும் இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்களும் சரி கேட்குறவங்களும் சரி நதிநீரை பாதுகாப்பா தூய்மையா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில முடிவு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நதியை காப்பாற்றலாம். ஒரு பெரிய வளத்தை இன்னமும் நீண்ட நாட்கள் அடுத்த ஜென்ரேஷன் அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பா இந்த 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 ப்ரோக்ராமை பார்க்குற எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு உண்மையிலே நாங்களும் வந்து ரோட்டரி அமைப்பின் மூலமா நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரோட்டரி அப்படிங்கிறது உலகளாவிய ஒரு அமைப்பு. 3212 மாவட்டத்தில் எங்களுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை சங்கமும் ஒரு அங்கமாக இருந்து செயல்படும். என்றும் சமூக பணிகளை வந்து நாங்கள் செய்யறதுல ரொம்ப சந்தோஷத்தோடையும் எங்களுடைய உறுப்பினர்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்போடும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சங்கம். அதுக்கும் எங்களுடைய உறுப்பினர்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த வகையிலையும் அவங்க அவங்க எல்லாரையுமே நமக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த ஆற்ற நம்ம குடிநீர் வளத்தை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறத சொல்லி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அதாவது மிக சிறப்பான முறையில் வந்து மிக சிறப்பான பணியை செஞ்சிருக்கிறீங்க. உண்மையிலே வற்றாத ஜீவநதி என்று சொல்லக்கூடிய தாமிரபரணி ஆறு வந்து தமிழ்நாட்டிலேயே உற்பத்தியாகி தமிழ்நாட்டிலே கலக்கக்கூடிய ஒரே ஆறு வந்து நம்ம தாமிரபரணி ஆறு தான். அந்த ஆறை பாதுகாக்கிறதுக்கு மக்கள் வந்து உண்மையில கடமைப்பட்டிருக்கிறாங்க. அதுல ரோட்டரி பாளையங்கோட்டை மிகவும் சிறப்பான பணியை செஞ்சிருக்கிறீங்க. தொடர்ந்து உங்க பணிகள் சிறக்க எங்கள் தினதரனின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில வந்து நீங்களும் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக் கொடுத்துருக்கீங்க. இந்த கேள்வியை கேட்க முன்னாடி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராமலிங்கம். நன்றி.